வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று முன்னாடியே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது சரியா டைம் அமையாதனால பேச முடியல. இர்ஃபான் சம்பந்தப்பட்டது தான். ஈகை திருநாளுக்கு முன்பு அவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து ஈகை பண்றாரு, கொடுக்குறாரு, பலருக்கு கொடுக்க போறாரு. அதுல அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய அப்ரோச், எளிய மனிதர்கள் நோக்கி அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு கடும் விமர்சனத்தை சமூக வலைதளங்கள்ல ஏற்படுத்தியிருக்கு. யூஸ்வலாவே இர்ஃபான் ஒரு விஷயம் பண்றதும் சர்ச்சையில் சிக்கிறதும் புதுசு கிடையாது. அண்ட் டைம் அண்ட் அகைன் அவர் பண்ணக்கூடிய இன்னொரு ரொம்ப சாமர்த்தியமான விஷயம், அதுல இருந்து அவர் கடந்து ஜம்ப் பண்ணி போயிடுவார். அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணாம இதை பேசியிருந்தாரு. அதுவுமே நான் கஷ்டப்பட்டு வந்தேன், நான் போய் அப்படிலாம் பண்ணணும்ன்ற அளவில் இதை கடந்து போறதையும் பார்க்க முடிந்தது. ஒரு மிகப்பெரிய அப்ரோச் சமூக வலைதளங்கள் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. எப்படி பாக்குறீங்க நீங்க அவருடைய இந்த அப்ரோச், அவர் நடந்து கொண்ட வித குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவர் உணரலைங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது தான் ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த இன்சைட்டு, அந்த உள்ளுணர்வு இருக்கு இல்லையா, ஆமா நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணலன்னு தெரியுது. அண்ட் சொன்னப்பல இது ஒரு அந்த யூடியூபர்ஸுக்கு இருக்கிற ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா, அதனுடைய விளைவு ப்ராடக்டா இவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செயலை நீங்க செய்யறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட், இது ரெண்டு தான். உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா நீங்க ஒரு செயலை செய்ய மாட்டீங்க, உங்களோட பிஹேவியரா கூட இருக்கலாம், அது செய்ய மாட்டீங்க. ரிவார்டு கிடைக்குதுன்னா அது திரும்ப இன்னும் தீவிரமா செய்வீங்க. அவர் இருக்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு வீடியோ போடணும், அந்த கண்டென்ட் அதிகமானுச்சுன்னா வரவு அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒரு கான்ட்ரவர்சியும் அவர் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ சோஷியல் மீடியாவோட ட்ரெண்டிங்கும் அடுத்ததா அல்காரிதம் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எதை பெருசா விரும்புதுன்னு சொன்னா சர்ச்சைகளை விரும்புது. ஒரு சர்ச்சை வரும்போது சர்ச்சையோட பெரிய பலம் என்ன, பிரைவசியை விரும்புதுன்னு எடுத்துக்கலாமா? ஒருத்தங்க லைஃப்ல என்ன நடக்குது இல்ல அது கூட இல்ல, பொதுவாகவே பிரைவசியோட சம்பந்தம் இல்லைன்னாலும் கூட ஒரு கான்ட்ரவர்சியை விரும்புது, ஒரு சர்ச்சையை விரும்புது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு நல்ல கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது அதற்கான ஆடியன்ஸை மட்டும்தான் வசீகரிக்கும், ஈர்க்கும். அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. சமையலை பத்தி போடுறீங்கன்னா சமையலை விரும்புறவன் வந்து சமையலை பார்ப்பான், சமையல் பிடிக்காதவன் வரமாட்டான். ஆனா சர்ச்சைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, அதை பிடிக்காதவன் முதல்ல வருவான். உங்களை அடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்து அதை பார்க்கும், அதை பத்தி கமெண்ட் பண்ணும். நீங்க வெறுமனே பார்த்துட்டு லைக் போடுறது இல்லை. நீங்க சர்ச்சை என்ன செய்யுதுன்னு சொன்னா, உங்களுடைய விரும்பாதவனுக்கான உணர்வையும் விரும்புறவனுக்கான உணர்வுகளையும் தூண்டிவிடும், எலிவேட் பண்ணுது. விரும்பாதவனுக்கு வர்ற அந்த கோபம், வெறுப்பு, கிண்டல் பண்றதுக்காக ஏதோ ஒரு கண்டென்ட்டை தேடின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பெருந்தொகையான ஆடியன்ஸை ஈர்க்குதுங்கிறதுனால யூடியூபோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் ஒரு ஹூக் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஹூக்ல தான் அவங்கள நம்ம பிடிச்சு வைக்க முடியும். ஓகே, அப்படி ஒரு இது இருக்கு, வழிகாட்டுதல் இருக்கு. சரி, அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவர்கள் தன்னை அறியாம தான் செய்யறது தவறு சரிங்கிறத மதிப்பீடெல்லாம் இல்லாம அவங்கள ஒரு செயலை செய்ய தூண்ட வைக்கிறது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு நல்லா தெரியும், இது வந்து எதேச்சியா ஒரு லைவ் ஓடிட்டு இருக்கு, நான் லைவ்ல வந்து ஏதோ கேவலமா பேசுறேன்னு நடக்கல, அங்க நடந்தது. அதை எடுத்து, அந்த வீடியோவை எடுத்து அதை ஒரு தரம் பார்த்து அதுல என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுங்கிறதெல்லாம், எதை வெட்டணும் எதை வைக்கணுங்கிற தாராளமா அவருக்கு நேரம் இருந்திருக்கு. அதன் பிறகும் இதை அப்லோட் பண்றாருன்னா அவருடைய அந்த த்ரெஷ்ஹோல்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். இது சரி இது சரியில்லை அப்படின்னு சீர்தூக்கி பார்க்குற அந்த பண்பெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. ஒரு வீடியோவை டிசைட் பண்றது, இதுல கான்ட்ரவர்சி ஏதாவது இருக்குன்னா அவங்களை அறியாம இது நல்ல வீடியோன்னு அவங்க நம்பிடுறாங்க. இது ஒரு நல்ல கண்டென்ட்னு எப்ப நம்புறாங்கன்னு சொன்னா, இது மார்க்கெட்டை கொண்டு வரும், இது பெரிய கூட்டத்தை கொண்டு வரும் போது, அதனால தொடர்ந்து இல்ல இது அப்படி புரிஞ்சுக்கிறதா, இல்ல சமூகம் தொடர்பாக அல்லது மனிதர்கள் தொடர்பாக எந்த புரிதலுமே இல்லாத ஒரு எலைட் கும்பல் வேலை செய்யறதுனுடைய வெளிப்பாடு அதுவும் தான். ஆனா நான் உனக்கு கொடுக்க வரேன், என்கிட்ட காசு இருக்கு, நான் நல்ல காரியம் பண்ணணும்னு வரேன், அதை நீ வந்து ஒழுங்கா டிசிப்ளினா நீ வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே. நீ வந்து என்ன காரை இடிக்கிறது, நான் அவ்வளவு காஸ்ட்லி கார் வச்சிருக்கேன், என் ஒய்ஃபை கூட்டு வரேன், நீ வந்து என்ன இடிக்கிறது, புடிங்கிட்டு போறது, என்னுடைய சேஃப்டிக்கு நீ என்ன பங்கம் பண்றது, என்ன இப்படி கேவலமா மக்கள் இருக்காங்கன்ற அந்த டீமுடைய மனநிலையே அதுதான் வீடியோவா பிரதிபலிச்சிருக்கு. இல்ல அதுக்கு ஒரு ரோல் இருக்கு, நான் மறுக்கல. நீங்க சங்கரோட படங்களை பாருங்க. டைரக்டர் சங்கர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து ஃபர்ஸ்ட் ஜென்டில்மேன் படம் எடுக்கிறாரு. ஜென்டில்மேன்ல வில்லன் யாரு? லஞ்சம் வாங்குற, ஏழைகள் படிக்க விடாம தடுக்கிற அரசியல்வாதி. அன்னியன்ல வில்லன் யாரு? பார்க்ல குடிச்சுட்டு பார்க்ல படுத்து தூங்குறவன் வில்லன், அதிக வாடகை வாங்குறவன் வில்லன். இப்போ அந்த இது மாறுது இல்ல, ஏன்னா அவர் பால்கனியில உட்காந்துட்டு கீழே பாக்குறாரு, கீழே இருந்துட்டு மேல பார்க்கும்போது வர்றது, இது மாறுறது இருக்குல்ல. இதுல நாம வந்து நான் நேர்மையா பதிவு பண்ண விரும்புறது, இந்த நடத்தைங்கிறதுக்காக நாம குறை சொல்ல விரும்பணும்னா நாம இர்ஃபானை மட்டும் இல்ல, மிக பலர் இந்த வேலையை செய்வாங்க. ரொம்ப அடாவடியா பண்றது, கோயில்ல கொடுக்குற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறதுல ரொம்ப மரியாதை குறைவா நடத்துறாங்கன்னு எவ்வளவோ பதிவுகளை நாம பாக்குறோம். வேற யாரும் இல்ல, ஈவன் அர்ப்பணர்கள் பதிவு பண்ணதே நான் பார்த்திருக்கேன். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க? ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் லாங் வீடியோ ஒன்னே போட்டிருந்தாரு, ஐயப்பன் கோயில் எல்லாம் எவ்வளவு
பொறுமையா பொறுப்பா நடந்துக்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்கன்னு அந்த கோயில்ல பல கோயில்கள் அந்த பிரச்சனை இருக்கு. இது வேண்டி வர்றவனை வந்து ஒரு மாதிரி மட்டமா நடத்துறதுங்கிறது அந்த எலிட் தனம், எஸ் அது பரவலா இருக்குதான். ஆனால் இர்ஃபான் விஷயத்துல நம்ம பாக்குறது எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னா, இதை விட ஒரு டோஸ் கூடுதலா இருக்கிறது எதுன்னு சொன்னா, இந்த நடத்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போடு, என்னுடைய இந்த நடத்தையை காட்டுறதன் மூலமா எனக்கு வர்ற டேமேஜை விட பெனிஃபிட் அதிகம்னு அவருக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கிறதுனாலதான் அவர் உள்ள போடுறாரு. அவங்களுக்கு அந்த சரி தப்புங்கிற அந்த மதிப்பிடுறதுக்கான ஸ்கேல் அவங்கள்ட்ட காண போயிடுச்சு. இப்போ தேவை மனிதர்களையே அப்படிதான் அவங்க மாரல் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. இல்ல, இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி ஓட வைக்குது, அடிச்சு மோதிட்டு ஓடிட்டே இருக்கு. இந்த இடத்துல முன்னாடி இருக்கணும்னு சொன்னா இன்னொன்னு இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா, ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கிட்டாங்க. கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு ஒரு டேர்ம் உண்டு உளவியல்ல. நீங்க என்னன்னு சொன்னா, நீங்க பல்வேறு ஒப்பீனியன் உங்க முன்னாடி கிடக்குன்னு சொன்னா, உங்களுடைய அபிப்பிராயத்தை உறுதிப்படுத்துற கருத்தை மட்டும் நீங்க அங்கேருந்து எடுத்துப்பீங்க. கமெண்ட்டுக்கு வேற ஒரு காரணம் சொல்லிட்டு அது எதிர்மறையா இருந்துச்சுன்னா, இல்ல அவனுக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்தையும் குறை சொல்றதேன்னு சொல்லி நீங்க அதை புறந்தள்ளிட்டு உங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துற பாயிண்டை மட்டும் நீங்க எடுத்துப்பீங்க. அப்படி என்ன ஆகும், இர்ஃபானுக்கு இருக்கிற அந்த அந்த பரந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதை வச்சு சாட்டிஸ்ஃபை. ஏன்னா இந்த மாதிரி இந்த எலிட் எச்சத்தனத்தை காட்டுறதுக்கு அந்த எதிர்ப்பை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு ஓவர்லேப் பண்ணிட்டு அவருக்கு அந்த ஆதரவு கிடைக்கிற இன்புட்டு தான் அந்த லைம் லைட்லேயே வச்சிருக்கிற அந்த எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கிறதுனால அவர் இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்து நடந்துகிறதன் மீது அவருக்கு ஒரு அருவருப்பு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஐயோ நாம எப்ப செய்வோம், அவரும் வந்து நானும் கஷ்டப்பட்டு தான் இங்க வந்திருக்கேன் அது எல்லாரும் சொல்றது. யார் சொல்லல? இந்த மாதிரியான விஜய் சேதுபதி மகன் சொன்னார்னு நினைக்கிறேன், நானும் ஒரு நாளைக்கு 500 ரூபா பாக்கெட் மணி வாங்கி கஷ்டப்பட்டு தான் வந்தேன்னு சொல்லிட்டு. நமக்கு அது எப்படி தெரியுது, ஆனா அவருக்கு அது சாதாரணமா இருக்கு. அவருக்கு 500 ரூபாங்கிறது இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல. நான் வந்து அவர் படிச்ச ஸ்கூல் குரூப்ல இன்னொரு ஸ்கூல்ல வேலை பார்த்த போது ஒரு பையன் 3rd ஸ்டாண்டர்ட் பையன் பர் டே 150 ரூபா எடுத்துட்டு வருவான். ஒரு 6 வருஷம் முன்னாடி சொல்றேன் இதை. நமக்கு அது ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு மாசத்துக்கே உங்களுக்கும் எனக்கும் அது கிடைச்சிருக்காது. எனக்கு அதுவே இல்லை, 1 ரூபா கூட கிடைச்சதில்ல, அது வேற விஷயம். ஸோ அவங்களோட இடம் இருக்குல்ல, அந்த போற எல்லாமே தான். இது வந்து ஒரு தொகுப்பு. அண்ட் இந்த எலிட் தனத்தை காட்டுறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து எதிர்ப்பை நான் மதிக்கிறேன். பட் இது வந்து நான் பார்த்ததுல இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இந்த இடத்துல இப்படி ஒரு கண்டென்ட்டை வீடியோவா இறக்கலாம், இதை கட் பண்றதுக்கான வாய்ப்பையும் அவரை புறந்தள்ள வச்சது எது? இந்த சான்ஸ் தான். நீங்க அந்த கண்டென்ட் மேல இருக்கிற வெறி தான், அந்த ட்ரெண்டிங் அல்காரிதம் எப்படியாவது பிடிச்சிடணுங்கிற அந்த வெறி தான் இவர்களுடைய அந்த அற மதிப்பீடுகளை மொத்தமா காலி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இவர் மட்டும் இல்லை, எல்லாரையும் கணக்கில் எடுத்துக்கோங்க, அவ்வளவு பேரையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. டிடிஎஃப் வாசனா இருக்கட்டும் அல்லது மற்ற யாரும் பெரும்பாலானவர்களை சொல்றேன். அண்ட் ஒரு விஷயத்தை தயாரிப்பதற்கான அவகாசத்தை எல்லாம் இது எடுத்துருது. உடனடியா எல்லாத்தையும் போட்டணும்னு இது உருவாக்குகிற டேமேஜ் மேலே தான் எனக்கு நிறைய பயமா இருக்கு. இர்ஃபான் இந்த மாதிரி பண்ணி நம்ம ஓட்டணும்னா அடுத்த முறை அவரை சுதாரிச்சுக்கலாம். பட் இந்த போக்கு இருக்குல்ல, ஒரு கான்ட்ரவர்சி தான் எனக்கான வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இது உருவாக்குதுல்ல இந்த சோஷியல் மீடியா. சுதாரிசமா தெரியல, நான் உறுதியா சொல்றேன் மாட்டார். கொஞ்ச நாள் அடக்கி வைப்பார், கண்டென்ட்டை கொஞ்ச நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பார். பட் அவங்க உள்ளீடா அது வந்து அவர்களுடைய, ஏன்னா அதுல ஒரு பாசிட்டிவ் இர்ஃபானோட சைட்ல இருந்து நம்ம யோசிச்சோம்னா ஒரு விஷயம் தெரியும், இது ஒரு நிலை இல்லாத ஒரு சந்தை. என்னைக்கும் வேற ஒருத்தர் உங்களுடைய இடத்தை அடிச்சு காலி பண்ணிட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துல உட்காரலாம். அப்படி காலியானவர்கள் பல பேர் இருக்காங்க. குடும்பமா அவங்க ரீல்ஸ் போடுறவங்க இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணா, ஒரு கட்டத்துல வந்து சரிவை சந்திக்கும் போது மாமனார் மாமியாருன்னு உள்ள இருக்கிற ஆட்கள் எல்லாம் உள்ள சேர்த்துட்டு ஒரு அடுத்தடுத்த லேயர் போற மாதிரி ஒரு இதுவும் போது இவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக புது புது கண்டென்ட்களை தேடி ஓட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது சர்ச்சை ஒரு உத்தரவாதமான ரிட்டர்ன் இருக்கிற ஒரு பொருளா இருக்கு, ஒரு கண்டென்ட்டா இருக்கு. ஸோ அதன் மீது தான் எனக்கு பயம் அதிகமா இருக்கு. மற்றபடி இது வந்து அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த போக்கு பலர்கிட்ட இருக்கு. அம்பானி பையன் அது அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இது மாதிரி ஒருத்தரும் செயல்பட்டது நம்ம கணக்கெடுத்தோம்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். அதை நம்ம ஜஸ்ட் லைக் அதை கடந்து போயிடணும் தானா? யாரு ஒரு இலைத்தனத்தை காட்டுறாங்க, நான் வந்து உனக்கு தானம் பண்ண வரேன், நான் உனக்கு இதுல காசோ பொருளோ கொடுக்க வரேன், அப்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஆட்டிடியூட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ வந்து எனக்கு கீழே ஒரு ஆளு, நான் கொடுத்தது நீ வாங்கிட்டு போகணும், அங்க வந்து நீ உனக்கு டிமாண்ட் பண்றதுக்கோ அல்லது நீ நிக்கிறதுக்கோ நான் வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட கெடுவாய்ப்பா நமக்கு ஒரு ப்ரையாரிட்டி லிஸ்ட்னு ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இது கடைசியா தான் வரும். ஏன்னா இது இங்க மட்டும் நடக்கலாம். நாம சரவணா ஸ்டோர் தங்க மாளிகையில உங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு எப்படி இருக்கு? சரவணா ஸ்டோர் சின்ன சாதாரண அந்த பாத்திரம் துணி கடையில எப்படி இருக்கு? ஏன் அது டிஃபர் ஆகுது? ஏன்னா இந்த இடத்துல நீங்க பண்ண போற செலவு குறைவு, நீங்க பணத்தை சேமிக்கிறதுக்காக அந்த கடைக்கு போறீங்க.
ஸோ பணத்தை மிச்சம் பண்ணணும்னு போகும்போது நீங்கள் உங்கள் மரியாதையை விட்டு கொடுக்க வேண்டியது. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. கோயிலில் தர்ம தரிசனம் அங்கே எப்படி நடத்தப்படுறோம், திருப்பதியில் அந்த எலிட் மக்கள் எப்படி அங்கே நடத்தப்படுறாங்க, இது வந்து ஒரு பரவலாக எல்லா இடத்துலையும் இருக்குங்கும்போது எனக்கு ஏற்கனவே செஞ்சவங்க, எனக்கு நிறைய செஞ்சவங்கங்கிற நன்றி உணர்ச்சியை விட பொதுவாக மனிதர்கள் வந்து அடுத்தவர்களை மதிக்கிறதுல ஒரு போக்கு, ஒரு மாற்றம் எப்படி இருக்குன்னு சொன்னால் பெரும்பாலான எல்லாரும் சொல்லலாம், பெரும்பாலும் தேவையானவர்கள் தேவையில்லாதவர்கள்னு அந்த அந்த ஸ்கேல் வந்து மாறி இருக்குது. ஆட்களை வந்து எனக்கு நிறைய செஞ்சவங்கங்கிற நன்றி உணர்வை காட்டிலும் எனக்கு தேவையானவர்களுக்கு அதிக மரியாதை கொடுக்குறதுங்கிற போக்கு அதிகரிச்சிருக்கா இல்லையா? நான் பார்க்குறேன். உங்களோட இது எப்படின்னு தெரியல. ஸோ இதை இப்படி எல்லாமே மாறிட்டு இருக்குங்கும் போது நாம இர்ஃபானை நல்வழிப்படுத்தி நமக்கு என்ன ஆகுது? அவர் மாற மாட்டார். இல்ல, அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கு, திமுக பேக்கிங் இருக்கு. ஏன்னா ஒரு இஷ்யூ பண்றாரு, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, அந்த ஆக்சிடென்ட் டெத் ஆயிருக்கு. ஓகே, அதையும் அவர் கடந்து போய் ஒரு 10 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டாரு. அடுத்து ஜெண்டர் ரிவீல் பண்ணாரு. ஜெண்டர் ரிவீல் பண்ணிட்டு ஜப்பான் போயிட்டாரு கிளம்பி. திரும்ப அதை பத்தி அவர் அட்ரஸ் பண்ண மாதிரி எங்கேயுமே தெரியல. அண்ட் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை தொடர்ச்சியா சிக்கிட்டே இருப்பாரு. அதை அட்ரஸே பண்ண மாட்டாரு, கடந்து போயிட்டே இருப்பாரு. அப்புறம் இந்த இஷ்யூ பண்ணாரு, இதையும் கடந்து போயிடுவாரு. இப்போ இதெல்லாம் எப்படி அவரால் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்க முடியுது? அண்ட் இதை வந்து ஏன் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்கிங் இருக்கு, டிஎம்கேவோட பேக்கிங் இருக்கு, அதனால இவர் தொடர்ச்சியா அதை பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இது ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தன்னோட பேரெல்லாம் விட்டுட்டு வந்து தான் கட்சிக்கார நபரே காப்பாத்தாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறதுல ஒரு பெரிய வெற்றி கொண்டானுக்கு அடுத்தது மாச கட்டி வைக்கிற மாதிரி பேசுற ஒரு பேச்சாளர். நெருக்கடி வரும்போது என்ன பண்றாங்க? தூக்கி உள்ள போட்டாங்க, தூக்கி உள்ள போடுறாங்க, கட்சி விட்டு அனுப்புறாங்க. ஏன் கட்சிக்காரன் இந்த ஒரு கட்சிக்காரன் இந்த மாதிரி பனிஷ் பண்ணணும்னா மற்ற கட்சிக்காரங்க வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கல. ஒரு பார்ட்டி அது ஒரு அது அப்படி வாக்கு அரசியல். பிஜேபி வேணா சரண்சிங்காக, ஆமா பிரிஜ்பூஷனுக்காக, ஏன்னா அவங்களுக்கு அந்த வாக்கை வந்து வேற வழியில கொண்டு வரதுக்கு மற்ற எல்லா செட்டப் இருக்குன்றதுனால பண்ணலாம். மற்றபடி ஒரு வாக்கு அரசியல் இருக்கிற ஒரு கட்சி ஒரு இண்டிவிஜுவலை காப்பாத்தி தன்னோட இதை கட்சிக்காரனே இருந்தாலும் சொந்த அமைச்சர்கள் அவங்க அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு கட்டத்துல நெருக்கடி ஜாஸ்தி ஆகுதுன்னு ஆளை இறக்கி விட தான் பார்ப்பாங்க. ஏன் மக்களை பெருசா பொருட்படுத்தாத ஜெயலலிதாவே முத்துக்குமாரசாமின்னு ஒரு அதிகாரி தற்கொலை பண்ணிட்ட போது அவங்க கட்சிக்கார பனிஷ் பண்ணதை, அதாவது பதவி விட்டு இறக்கத்தான் செஞ்சாங்க. பதவி விட்டு இறக்குனாங்களா, ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. நாஞ்சில் சம்பத் இன்டர்வியூக்கு அப்புறம் நாஞ்சில் சம்பத் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. ஆமா, அந்த யானை எறும்பு. சோ இது வந்து ஒரு ரொம்ப அபத்தமான ஒண்ணு. பட் மத்ததை ஏன் நம்ம பேச மறுக்கிறோம் எனக்கு அது புரியல. இவரோட விக்ரமோட மகன் காரை ஓட்டிட்டு போய் 3 ஆட்டோ மேல மோதி ஆட்டோக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்க கை காலை உடைச்சாரு. ஒரு நாள் கூட ஜெயில இல்ல. நாம அதை பத்தி ஏன் ஜுடிஷியல் சிஸ்டம் ஏன் அதுல வந்து கராரா இல்லைன்னு நம்ம ஏன் கேட்கல எனக்கு தெரியல. ஆனந்த்னு ஒரு நடிகர் நைட்டு ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு வந்து ஒரு கான்ஸ்டபிள் மேல மோதி கான்ஸ்டபிள் இறந்தார். அவருக்கு பனிஷ்மெண்ட்டே கிடைக்கல. இது வழக்கமா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உயிரை அதெல்லாம் இப்போ வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் அது எப்படி ஒரு கண்ணு ஒரு வெளிப்படையா இருக்கிற அவர் தான் காரை ஓட்டினார்னு தெரிஞ்சிருக்கும், குடிச்சிருக்காருன்னு எல்லா டேட்டாவும் இருந்திருக்கும். எப்படி ஒரு தப்பிக்கிறார்? இந்த கேள்வி வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் மேல கேள்வி கேட்காம ஒரு பார்ட்டி வந்து அதை எவ்வளவு காப்பாற்ற முடியும்? ஒரு கட்டத்துல வந்து விட்டுருவாங்க. இந்த போக்கு இருக்குல்ல, ஈஸி டார்கெட் மேல நாம வந்து குறைய சொல்லிட்டு நாம உட்காந்துக்கிற போக்கு அது. ஏன்னா நீதித்துறை மேல நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அது நீண்ட விவாதமா போகும். அது தேவையில்லாத ரிஸ்க். நமக்கு இப்படி சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. மற்றபடி இவங்க ஏன்னா இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் கேசஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆட்கள், வசதி இருக்கிறவர்கள், செல்வாக்கு இருக்கிறவர்கள் தப்பிக்கிறது வந்து தப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள், தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதேதான் இதுக்கும் நடந்து. டிடிஎஃப் வாசனுக்கு அவரோட முதல் 2-3 இந்த மாதிரி தனாட்டா திமிரா போட்ட வீடியோக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல மாட்டின பிறகு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு பிறகும் அவர் தன்னை மாத்திக்கல. அதன் பிறகு போய் திருப்பதியில போய் வம்பிழுத்தாரு. சரி, நம்ம ஊர்ல நடவடிக்கை எடுக்கல, சரி அங்க எப்படி நடக்காம போச்சு வாசனுக்கு? ஸோ இந்த சிஸ்டம்ல இருக்கிற வேற ஒரு கோளாறை பிடிச்சிக்கிட்டு நமக்கு ஈஸியா, அதான் தொலைச்ச இடத்துல தேடாம வெளிச்சம் இருக்கிற இடத்துல தேடுற மாதிரியான ஒரு போக்கு இது. இதுக்கு பதில் சொல்றதுன்னா இந்தியா முழுக்க எடுக்கிற எல்லா சாம்பிளையும் எடுத்து பாருங்க. அண்ட் ஒரு கட்சி நெருக்கடி வந்ததுன்னா யாரை பலி கொடுக்குது, யாரை வந்து வச்சிருக்குது அப்படிங்கிற டேட்டா எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு பொருத்தமில்லாத ஆர்கியூமெண்ட்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க டிடிஎஃப் வாசன் அடிக்கடி மென்ஷன் பண்ணதால ஒன்று கேட்குறேன். டிடிஎஃப்பையும் ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்துக்கலாம், இர்ஃபானே எடுத்துக்கலாம். 2 பேரையும் நான் காமனா பாக்குற முக்கியமான விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் டிடிஎஃப் வந்து நான் தப்பே பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருப்பாரு. நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் பைக் எடுத்து ஓட்டிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நான் யார் வம்புக்காவது போனா தும்புக்காவது போனா என் மேலே கேஸா போட்டுட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் எடுத்து நியூஸா போட்டுறீங்க, தப்பா ஃபேக் நியூஸ் பரப்பி என்ன காலி பண்றீங்க, ஒரு சின்ன பையன் வளர்ந்து வரது உங்களுக்கு பிடிக்கலையான்னு அவர் பேசுவாரு. இர்ஃபானும் அதே மாதிரிதான். நான் என்னங்க பண்ணேன், நான் பாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ஒரு கடையா ஏறி இறங்கி நான் எவ்வளவு வீடியோ போட்டு எத்தனை வருஷமா என் வாழ்க்கையே என் கண்ணு முன்னாடி, உங்க முன்னாடி தான் நான் வளர்ந்துட்டே இருக்கேன், என் வாழ்க்கையே உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கு, என்னையா இப்படி பண்றீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி பண்றதெல்லாம்,
ஏன் இப்படி நியூஸ் சேனல்லாம் என்ன வந்து டார்கெட் பண்ணி என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த தப்புமே பண்ணல, நீங்க என்ன தொடர்ச்சியா கார்னர் பண்ணி எங்களை காலி பண்றீங்க, நாங்க எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வளர்ந்து வரோம், அதுதான் உங்க பிரச்சனைன்றது கேக்குறாங்க. அதான் ரியாலிட்டியா? இல்ல, இவங்களுக்கு அதான் பிரச்சனை என்னன்னா, இவங்க ஒரு எக்கோ சேம்பருக்கு வந்துடுறாங்க. அதாவது இவங்க விரும்பினதே அவங்களோட எல்லைக்குள்ள எதிரொலிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. உறுதியா அதுதான் சொல்றேன். இவங்க இன்னும் 50 வருஷம் ஆனாலும் இவங்க திருந்த மாட்டாங்க. இப்ப டிடிஎஃப் இது எப்போ குறைஞ்சிருக்குன்னா, வியூஸ் குறைஞ்ச பிறகுதான். நீ வண்டி ஓட்ட முடியாது, உன்னால இதை பண்ண முடியாதுன்னு வியூஸ் குறைஞ்ச பிறகுதான் அது அடங்கியிருக்கு. மற்றபடி அந்த பார்வையாளர்கள் இருக்கிற வரை அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்னா, இவங்க இப்ப இல்ல எப்போதுமே இவர்கள் தன்னை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்பு பழைய அந்த பாட்காஸ்ட்ல பேசியிருப்போம் இல்லையா, தான் மாத்திக்கணும் தப்பு அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு இருந்தால் ஒழிய ஒருத்தர் தன்னை மாத்திக்க போறது இல்லை. இவங்க என்னன்னா, நான் எல்லாமே சரியா பண்றேன்னு உறுதியா நம்புறாங்க. இது ஒரு கான்ட்ரவர்சின்னு கூட தெரியல. அதான் அதை வந்து நல்லது கெட்டதுன்னு பிரித்தறிகிற திறன் கூட இவர்கள்கிட்ட போயாச்சு. நான் நம்புறது இவங்க மாறவே போறதில்லை. வேணா கண்டுகொள்ளப்படாமல் இருந்தால் நல்லது ஒண்ணுமே செய்ய முடியாது, கம்முன்னு இருப்பாங்க, அவ்வளவுதான். பட் இர்ஃபான் ஒரு சந்தையை உருவாக்கிட்டாரு. அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு எல்லாரும் விரும்புறாங்க. மோகன்லால்ல இருந்து எல்லாருமே அவ்வளவு பேர் விரும்புறாங்க. அரசியல் தலைவர்களாகட்டும் அல்லது ஒரு பிரபலங்கள். ஆமா, 2 வாட்டி கூப்பிட்டு நெப்போலியன் வந்து நெப்போலியனோட பிரபல்யத்தோட கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப ரொம்ப குறைவான காலம் அதுல இருக்கவர். ஆனா அவரும் இழுக்க வேண்டியிருக்குல்ல. இதுதான் இந்த அட்டென்ஷன் போற வரை இவர்களுடைய ஆட்டம் இருக்கும். அட்டென்ஷன் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். இந்த ஹெச்எஸ்பிசி பேங்க் இருக்கு இல்லையா, அவன் சவுத் அமெரிக்காவில் மணி லாண்டரிங் பண்ணி மாட்டினான். நியாயமா வேற ஒரு சின்ன பேங்காக இருந்தால் அந்த மணி லாண்டரிங்கு பேங்க்கை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹெச்எஸ்பிசி வந்து அதனுடைய அவர்களுடைய வேல்யூவை கணக்கெடுத்தீங்கன்னா 5வது உலகத்தில் ஒவ்வொரு நாடுன்னு கணக்கெடுத்தோன்னா அவனோட பொருளாதாரம் வந்து 5வது இடத்துல இருக்கும் மற்ற நாடுகளோட ஒப்பிட்டா உலகத்தில். ஸோ ஹெச்எஸ்பிசி பண்ணியிருக்குங்கும் போது ஒன்றும் பெருசாக அதில் செய்ய முடியல. அதை தாண்டிட்டு அடுத்த இடத்துக்கு போனாங்க. ஏன்னா ஹெச்எஸ்பிசியை நம்பி இருக்கிற அந்த பொருளாதார நெட்வொர்க் இருக்குல்ல. ஸோ இது இவர்களுடைய பிரபல்யம் ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதுதான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது அடி வாங்கினால் ஒழிய இது வந்து இந்த போக்கு இவர்கள்ட்ட மாறுறதுக்கு சாத்தியம் இல்லை. அண்ட் அல்காரிதம் இன்னொரு மெயின் அக்யூஸ்ட் அது. ஏன்னா அதுதான் இவர்களை வந்து அதை தூண்டிக்கிட்டே இருக்கு. இப்படி இருன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறது அதுதான். இறுதியா ஒரு கேள்வி. இது மட்டும் இல்லாம அம்பானியோடைய எலைட் எச்சத்தனம்னு சொன்னீங்க, அதனுடைய பீக்கா ஒன்று நடந்தது. அம்பானி பையன் அவருடைய கல்யாணம்லாம் எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் உலகமே பார்த்துச்சு. அவர் வந்து இன்னொன்னு பண்ணிருக்காரு, வந்தாரா அப்படின்னு ஒரு ஜூ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் ஆரம்பிச்சான்னு கேட்டதுக்கு, ஒரு யானையை பார்த்தேன் நான், அது எதையோ ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமா இருந்தது, நான் ரெஸ்கியூ பண்ணி நான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வந்தாரான்ற ஒரு ஜூ ஆரம்பிச்சு குஜராத்ல பிரதமர்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்தாரு. போய் புலி பக்கத்தில் உட்காந்து போட்டோலாம் எடுத்திருந்தாரு. அவர் வந்து ஒரு அனிமல் லவர், அனிமல் கன்சர்வேஷன்ல ரொம்ப தன்னை ஈடுபடுத்திக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி அவரை ப்ரமோட் பண்றாங்க. அவரும் தன்னை வந்து ஒரு அனிமல் லவர்னு சொல்லிக்கிறாரு. அனிமல் லவரினுடைய உச்சமாக போய் ஒரு பிராய்லர் கோழியை வந்து காப்பாத்திருக்காரு. ஒரு 150 பிராய்லர் கோழி வந்து போயிட்டு இருக்கு, அந்த பிராய்லர் கோழியை மறைச்சு டபுள் விலைக்கு அதை வாங்கி நான் வந்து அதை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சமூக இதெல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஏன்டா அவன் ஜூல வச்சிருக்கிற மிருகங்கள்லாம் என்னடா போடுற, சப்பாத்தி நெய் போட்டுட்டு இருக்கு, அது வந்து நான்வெஜ்லாம் போடுறது இல்லையா, பீஃப்லாம் போடுறது இல்லையான்னு அதை கேட்டுட்டு இருந்தாங்க. இவருடைய இந்த ஆட்டிடியூட எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது சேவியர் சிண்ட்ரோமா என்ன? அது இர்ஃபானோட என் ஒப்பீனியன் தான், உறுதியானது இல்லை. இர்ஃபானுக்கும் நேர் எதிரான ஒரு நிலை வருது. வேற வேலை வெட்டி ஒன்றும் கிடையாது. ஒரு அடையாளம், ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. ஓகே, அப்ப என்ன ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. மற்ற பசங்க ஏன் அந்த மாதிரி செய்யறதுலன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு வேலை இருக்கு. உருப்படியா ஏதோ ஒன்று பண்றாங்க, ஆளாளுக்கு ஒரு கம்பெனி நடத்துறாங்க. அதனால அவங்க வந்து வெளியில வந்து தனக்கான ஐடென்டிட்டியே தேடாது. இவர் வந்து பெருசா ஏதோ ஒரு வேலையில இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால பொழுது போறதுக்காக இவர் பண்ற பிஆர் வந்து ரொம்பவும் பாமரத்தனமா வேற போய் முடியுது. உலகத்தை வந்து அவர் அநேகமா பாக்குறது இல்லையா, என்ன இழன்னு தெரியல எனக்கு. இவரோட கல்யாணம் அந்த இவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகவே அந்த பிரம்மாண்டத்தை பண்ணிருப்பாங்கன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா அவரோட இயல்பு அப்படின்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கும் இதே மாதிரி ரொம்ப ஒரு வருஷம் கல்யாணத்தை நடத்திருக்கலாம். இவருக்கு இது மாதிரி பண்றாங்க போது அந்த பையன் ஆசைப்படுறாருங்கிற மாதிரி தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது போத மாட்டேங்குது அவருக்கு. அது மனித வாழ்க்கையோட பெரிய முரண்பாடே தான். நீங்க இன்னொரு கம்பேரிசன் எடுப்போமே, ராகுல் காந்தி ஒரு பெரிய வெற்றியை சுவைக்கவே இல்லை, அசாத்தியமான ட்ராலுக்கு ஆளாகினார். 15 வருஷமா எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து டார்கெட் பண்ணுது பிஜேபி. ரொம்ப மோசமா சீண்டப்பட்ட தலைவர். ஆனா பொதுவான மேடைகள்ல நடவடிக்கைகள்ல மோடி வந்து அப்படியே ரிவர்ஸ். அவர் கடந்த 25 வருஷமா தோல்விங்கிறத எனக்கு தெரிஞ்சு பார்த்ததா நினைவில்லை. எல்லா இடத்துலையும் சக்சீட் ஆகிட்டே இருக்காரு. உலகத்தின் எல்லா வசதிகளும் அவரோட டேபிள்ல வந்து உட்காருது.
அமெரிக்காவுக்கே போனாலும் கூட அமெரிக்கன் கவர்மெண்ட் சொல்லும்போது இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொல்லி நெருக்கடி கொடுக்கும்போது இல்லை அவர் விரும்பலைன்னு சொல்லிட்டு அவருக்காக மோடிக்காக எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஆனா நீங்க பொதுவான மேடைகள்ல பாருங்க, யார் சந்தோஷமா பிரிஸ்கா உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. மோடி வந்து ஒரு மாதிரி இறுக்கமாவே இருப்பாரு, ஏதாவது ஏடாகுடமாயிடுமன்ற மாதிரியான ஒரு இது இருக்கும், பதட்டம் இருக்கும், சவால் விடுறது இதெல்லாமே இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு வெற்றியோட ஒரு 10% கூட டேஸ்ட் பண்ணாத ராகுல் காந்தி வந்து ரொம்ப உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு எல்லாரோட இன்டராக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு இயல்பான மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்கிறாருங்கிறது நல்லா தெரியும். எப்படி இது நடக்குது? எதுவுமே கிடைக்காத ஒருத்தன் அந்த சூர்யா படத்துல சொல்லுவாரு வேலைக்காரன், ஏட்டா பாக்கெட்ல 10 ரூபா இல்ல, உனக்கு மட்டும் நல்ல தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி அந்த வில்லன் கேரக்டர் வந்து வேலைக்காரங்க ஒரு எட்டி உதச்சிட்டு, ஏட்டா பாக்கெட்ல 10 ரூபா இல்ல, நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு பார்த்து தெரியுமா. கிட்டத்தட்ட இது மனித வாழ்க்கையின் முரண்பாடு. அதுதான் இவருக்கு எல்லாம் கிடைக்குதுங்கும் போதும் அது பத்த மாட்டேங்குது இந்த பையனுக்கு. ஒரே காரணம் எனக்கு என்ன தோணுதுன்னா, வேலை வெட்டி இல்லை, ஸோ ஏதோ ஒன்று போய் பண்ண வேண்டியிருக்கு. இது இந்த பிஆர் வேலை வந்து ரொம்ப மோசமாக சொதப்பிருக்கு. ஏதாவது சொல்லியிருப்பாங்க, கோழியை காப்பாற்றி, பிராய்லர் கோழியை காப்பாற்றி சொல்லுவாங்கல்ல கிராமங்களில், சந்தனம் மிஞ்சுனா பின்னாடி பூசுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு. சந்தனம் வெட்டியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அந்த திரண்ட சொத்து இருக்குது, ஸோ அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. இது ரெண்டுல இருந்தும் நாம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவோட அல்காரிதமுக்கு நாம பலியானால் சமயத்தில் அது டிடிஎஃப் வாசன் மாதிரி ஒட்டுமொத்த லைஃபையும் பிடிங்கி விட்டுலாம். ஒரு சின்ன நம்ம நார்மல்னு நினச்சிக்கிட்டு செய்கிற ஒரு விஷயம் ஒட்டு மொத்தமாக நம்மளோட ஃபியூச்சரில் எந்திரிச்சு வெளியில் வர முடியாத அளவுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடலாம். ஸோ இந்த அல்காரிதம் ட்ரெண்டிங்க்கு பலியாக வேண்டாம், ஒன்று. ரெண்டாவது, இந்த பையன் நீங்கள் ரொம்ப ஓவர் பேம்பர்டா, ரொம்ப அதீத செல்லம் கொடுத்து ரொம்ப பொத்தி பொத்தி பிள்ளைய வளர்த்தீங்கன்னா பிராய்லர் கோழியை தான் போய் காப்பாற்று, இந்த பிராய்லர் கோழியை காப்பாற்றுற பிள்ளை மாதிரி போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த இந்த பையன் ஒரு 140 கிலோமீட்டர் பாத யாத்திரை போறாங்கிறத வந்து ஒரு நேஷனல் நியூஸ் ஆக்க வேண்டிய தேவை, அது ஒரு எக்ஸ்டர்னலா அதை செய்யாம எனக்கு தெரிஞ்சது சாத்தியம் இல்லை. ஏன்னா வெவ்வேறு செய்திகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த பையன் 140 கிலோமீட்டர் நைட்டு டெய்லி 10 கிலோமீட்டர் நைட்ல நடந்து போறாரு, கோஷம் போறாருன்ற செய்தி இதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா ஒரு நாள்ல 4-5 நேஷனல் மீடியாஸ்ல இவரோட பேட்டி வருது, இவரோட ஜூவை பத்தி. பிரைம் மினிஸ்டரா தான் ஜூ கூப்பிட முடியுது. இவ்வளவு அட்டென்ஷன் கிடைச்சாலும் இந்த பையனுக்கு அட்டென்ஷன் வந்து பத்தல. ஸோ இது ஒரு ஓட்டப்பானை. நீங்க வேலை வெட்டி இல்லாம உட்காந்துக்கிட்டு பிரபலத்துக்காக மட்டும் ஒருத்தர் முயற்சி செஞ்சா அது ஒரு ஓட்டப்பானை மாதிரி, எவ்வளவு உள்ள போட்டாலும் பத்தாது. ஸோ இதை தான் இந்த பையன்கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஓவராலாம் பேம்பர் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாகவே வச்சிருந்தால் பிள்ளைங்க உருப்படியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ 2 பேரையும் ஒரு மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதான் நம்ம சொல்ல முடியும். காசிப்போட ஒரே நல்ல அம்சம் பலன் என்னன்னு சொன்னால், மனித வரலாற்றிலே அது உண்டு. ஏன் காசிப் பேசுகிறாங்கன்னு சொன்னால், ஏதோ யார் அதிகமாக ஒரு விஷயத்த செஞ்சு ட்ரால் ஆகுறாங்களோ, அம்பலப்படுறாங்களோ, அதை நான் செய்யக்கூடாதுன்னு மூளை அந்த இடத்துல தன்னை வச்சு கற்றுக்கும், அது செய்யாது. ஸோ அந்த மாதிரி இவர்கள் 2 பேரை ஒரு பேட் மாடலாக வச்சு எடுத்துக்கலாம். மற்றபடி இவங்களை திருத்தணும், இவங்களை என்ன செஞ்சால் திருத்துவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காண போயிடுவீங்க. அது ஒரு காலத்துலையும் நடக்க போகிறதில்ல, மாறவே மாட்டாங்க. அதற்கு ரிவார்டு கிடைக்காம போனாதான். அப்பா உனக்கு 10 பைசா கொடுக்க முடியாதுன்னு அம்பானி சொன்னால் பையன் மாற வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நீ கண்டென்ட் போட்டீங்கன்னா உன் வியூ போவாது, நீ அல்காரிதம்ல மேல வராதுன்ற ஒரு நிலைமை வந்ததுன்னா இவர் மாற போறாரு. அவ்வளவுதான், நம்ம கையில அதுல எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து உங்களை கருதலை பண்பு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.